ஒரு வாப்பா என்ன சந்திச்சார். மௌலவி, அல்லாஹ் பாதுகாக்க, நான் சிகரெட்டு கூட குடிக்கிறல்ல மௌலவி, எனக்கு தெரியாது மௌலவி, என்ற பிள்ளைக்கு நான் சீதனம் எடுக்காம நானே எல்லாத்தையும் கொடுத்து ஊடு வாசல் வசதி வாய்ப்பு தொழில் எல்லாத்தையும் கொடுத்தேன் மௌலவி. பல வருஷங்களாக வெளிநாட்டில் இருந்து நான் வாழ வேண்டிய வயசுல, என் மனைவியோடு சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயதுல மௌலவி, வெளிநாட்டில் இருந்து நான் டிரைவிங் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு மௌலவி, நான் என் குடும்பத்துக்காக ஊடு கட்டி என் பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்து ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை மௌலவி, அவனை அல்லாஹுக்காக வேண்டி இஸ்லாமிய திருமணம், அந்த அடிப்படையில இந்த திருமணம் நடக்க வேண்டும் என்று கனவு கண்டு மௌலவி, ஞாபகம் இருக்கிறதா? அந்த திருமணத்துக்கு பயானுக்கு நீங்க தான் மௌலவி வந்தீங்க. என்ற பிள்ளை கல்யாணம் முடிச்சு 6 மாசம், அவன் சின்ன பிள்ளை. ஆனா பொண்ட வீட்டால ஒரு நாள் என்ன கூப்பிடுறாங்க, நீங்க எங்களை ஏமாத்தி எங்களுக்கு இந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சு தந்துட்டீங்களே என்று கேட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க என்று என்ற ரத்தம் எல்லாம் கொதிச்சு போயிச்சு. என்ற பிள்ளை கெட்டவன் இல்ல, என்ற பிள்ளை அப்படிப்பட்ட மோசமானவன் இல்ல மௌலவி, எனக்கு தெரியும், நான் வளர்த்தவன். ஆனா பொண்ட வீட்டில உள்ள எல்லாரும் சேர்ந்து என்ற மருமகள் மாமா இங்க வாங்க என்று கூப்பிட்டு என்ற மகண்ட பொக்கட்டில இருந்து ஒரு பேப்பரை தூக்கி தந்தா மௌலவி. அந்த நேரம் தான் நான் இந்த உலகத்தில் வாழ்வதா சாவதா என்று தெரியாத அளவுக்கு, நான் என்னையே இழந்து போகின்ற அளவுக்கு ஒரு பிரச்சனையை கண்டேன். என்ற பிள்ளை இதுவரைக்கும் தொடாத இந்த போதை வஸ்து எப்படி பாவிச்சான் என்று தெரியாது மௌலவி என்றார். வாப்பாக்கு தெரியாது, உம்மாக்கு தெரியாது. ஆனா அவன் 3-4 வருஷமாக போதை வஸ்துக்கு அடிமையாகி கல்யாணம் முடிச்சு 6 மாசம் சின்ன ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வயிற்றுல குழந்தை, வாழ்க்கை பிரிஞ்சு போய் இருக்கின்ற நிலைமையை பார்க்கிறோம். நம்ம இருக்கக்கூடிய பிரதேசங்கள்ல நடக்கக்கூடிய சர்வ சாதாரண நிகழ்வுகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நான் சும்மா